கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. 138வது சங்கீதத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். 138வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக பரிசுத்தமான தகப்பனே, நேரத்திலே சமூகத்திலே தாக்கத்தோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக கர்த்தாவே. நீ ஆலயத்துக்கு போகும்போது மூடனை போல பரிசெலுத்துவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க சேர்வதே நலம் என்ற வேதனை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது கர்த்தாவே. கர்த்தாவே, இவ்வளவு நேரம் நாங்கள் பரிசெலுத்தினோம், ஆராதித்தோம் கர்த்தாவே. இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. அடையனை நுழைத்து கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படும்படியாக பேசுகிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் உயர்ந்தவனாய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இன்றைய நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு தாழ்மை. தாழ்மை என்றால் என்ன என்ற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையை நாம் அணிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தர் தாழ்மையுள்ளவனை என்ன பண்றாரா? நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார், பார்த்துட்டு போறாரு. அவர் பார்த்தா எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கர்த்தர் பார்க்கிறார் என்றால் அதில் மிகவும் மிகவும் ஆவிக்குரிய காரியங்கள் அநேகம் உண்டு. நான் வாசிக்கலாம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் யார் மேலே அமரலாம் என்று சொல்லி அது பார்த்து நோக்கி கொண்டே இருக்கிறது. அது யார் மேலே அமருது? உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்கள் மேலே அமர்கிறது. அது என்ன செய்கிறதா? கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் அதை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போ எங்கே நாம் பார்க்கிறோம்? தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறார். எதற்காக பார்க்கிறார்? கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் பார்க்கிறார். ஒருவேளை நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும் போது கர்த்தருடைய பார்வை என்ன பண்ணும்? நம்ம மேல படும்போது கர்த்தர் தம்முடைய வல்லமையை நம்ம மேல விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கேட்கிறார், நான் சர்வ மாம்சமுடைய யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. கர்த்தர் கேட்கிறார், என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வல்லமைக்கு அப்பாற்பட்டது என்று இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியத்திலேயும் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே தம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே படைத்திருக்கிறார். மனுஷனை தம்முடைய கருத்திற்கினாலே படைத்திருக்கிறார். சர்வமும் அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன், இல்லாதவையில் இருக்கிறவைகளை கூட அழைக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டுமானால் அவருடைய பார்வை நம்ம மேல என்ன பண்ணணும்? பட வேண்டும். அவருடைய பார்வை நம்ம மேல படும்போதுதான் கர்த்தர் நம்முடைய வல்லமை நமக்கு விளங்க பண்ண முடியும். கர்த்தருடைய வல்லமை நமக்கு விளங்கும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான காரியங்களையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட நோய்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாரங்களினால் அழுத்தப்பட்டவர்களா இருந்தாலும், எவ்வளவு பாவத்தின் அடிமைத்தனத்துக்குமாய் கிடந்தாலும், எவ்வளவு மன பாரத்தினால் சோர்ந்து போயிருந்தாலும், இன்னைக்கு சொல்லப்படுகிற டிப்ரெஷன் என்ற ஸ்டேட்ல எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரையும் தூக்கி எடுக்கும்படியா அவருடைய கரம் இன்றைக்கும் வல்லமையுடனாகவே இருந்து கொண்டிருக்கு. கர்த்தருடைய வேதம் கேட்கிறது, ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கை குறுகி போயிடுச்சு. கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கும் அதே வல்லமையோடு கூட கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய கண்களிலே நாம் காணப்படுகிறவர்களாக இருப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கண்கள் வைக்கப்படும் போது என்ன நடக்கும் நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த
என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் எங்கே இருக்கும் என்று கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை குறித்து சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய கண்கள் ஒரு இடத்துல வைக்கப்படும் போது அது என்ன நடக்கிறதா, கர்த்தருடைய கண்கள் திறக்கப்பட்டவைகளாக இருக்கும், கர்த்தருடைய செவிகள் திறந்தவைகளாய் கேட்கிறவைகளாக இருக்கும், கர்த்தருடைய இருதயமும் அங்கே என்ன பண்ணுமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். சாலமோன் தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டிட்டு அவர் செபிக்கிறார், கர்த்தாவே எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டிட்டேன், ஆனாலும் உண்மை இங்க இருக்க சொல்றதுக்கு நான் தகுதியானவங்க. நீ வானாதி வானங்களும் கொல்லக்கூடாத தேவனா இருக்கிறேன், வானங்களை சிங்காசனமா பூமியை பாதபடியாக கொண்டிருக்கிறேன், நீ இங்கே வாசம் பண்ண முடியாது, ஆனாலும் உங்களுடைய செவிகளும் உங்களுடைய கண்களும் இங்கே சொல்லப்படுகிற செபங்களுக்கு திறந்தவைகளா இருப்பதாக என்று செபிக்கும் போது கர்த்தர் அதை ஆமோதித்து கர்த்தர் சொல்கிறார், கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவைகளும் என் இருதயத்தை நான் இங்கே வைப்பேன் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய கண்கள் காணும் போது அவருடைய கண்கள் மாத்திரமல்ல, அவருடைய செவிகளும் அவருடைய இருதயமும் கூட அங்கே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவாங்க. விக்கிரகங்களை குறித்து வேதம் தெளிவாக காரியத்தை சொல்கிறது. அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, காதிலிருந்தும் கேளாது, அவைகளுக்கு கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டைகளில் சத்தமிடவும் மாட்டாது, ஒரு காரியத்தை செய்வதற்கு அவைகள் பிரயோஜனமற்றவைகளாகவே நின்று கொண்டிருக்கிறது. ஒரு கல்லோ மரமோ, அதாவது வேதம் அழகாய் சொல்லுகிற ஒரு மரத்தை மனுஷன் வெட்டாம வெட்டி கொஞ்சத்தை கொண்டு போய் என்ன பண்றான், அதுல அடுப்பை எரித்து அதுல சமைத்து சாப்பிடுகிறான். இன்னும் கொஞ்சம் மரத்தை எடுத்துட்டு போய் அதை போட்டு அடுப்புல போட்டு குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் மரத்தை எடுத்துட்டு போய் அதை ஒரு சிலையாக வடித்து அதற்கு முன்பாக நின்று என்னை காப்பாற்று என்று சொல்லி அதை வணங்கி கொண்டிருக்கிறான் என்று வேதம் அழகாக விக்கிரகங்களை குறித்து சொல்கிறது. அப்போ விக்கிரகங்கள் ஏதோ ஒரு விக்கிரகத்தை வைத்து நாம் வழிபடவில்லை. இதனால பார்க்கிறது போல தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியா நாம் அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு சிலையை பார்க்கவில்லை, ஒரு உருவத்தை பார்க்கவில்லை, ஒரு படத்தை பார்க்கவில்லை, ஆனால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் தேவனை தரிசித்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது சொல்கிறார் 27வது சங்கீதத்துல அழகாக சொல்கிறார், உங்களுடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் உங்களுடைய மகிமையை காணும்படியாகவும் அங்கே நான் வாசம் பண்ணுவதை விரும்புவேன் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது, அவருடைய பிரசனம் அங்கே இருக்கிறது. நாம் ஆலயத்துக்கு வரும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆற்றி தேற்றப்பட்டவர்களாய், சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய், ஒரு தீர்மானத்தை எடுத்தவர்களாய், இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், இன்னும் நீதி செய்கிறவர்களாய் நாம் மாறினவர்களாக என்ன பண்றோம், கடந்து செல்கிறோம். எதனால இது உண்டானது? இங்கே தேவன் என்ன செய்கிறாரு, நம்முடைய கண்களை வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை காண்கிறது. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வருகிறோம், நாம் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறோம், நாம் எந்த சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு வாரமும் நம்ம மகிழ்ச்சியாய் வருவோம் என்று சொல்வதற்கு இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக மாறுங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவீது சொல்கிறார். ஆனால் ஒவ்வொரு வாரமும் நம்ம மகிழ்ச்சியாய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம மனிதர்களா இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவோ நிந்தனைக்குட்பட்டவர்களாய் அழுது கொண்டு எத்தனையோ தடவை சபைக்குள்ளாய் வந்திருக்கிறோம், எத்தனையோ மன போராட்டங்களோடு சபைக்குள்ளாய் வந்திருக்கிறோம், எத்தனையோ சோர்வுகளோடு நம்முடைய சபைக்குள்ளாய் வந்திருக்கிறோம், எவ்வளவோ கண்ணீர்களோடும் வேதனைகளோடும் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானங்களோடும் நாம் சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மை காண்கிறார். அவருடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல அவருடைய செவிகள் எப்படி இருந்தா கவனித்தவைகளாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் கவனித்திருக்கிறது, அவருடைய இருதயமும் இங்க இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம்ம 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல ஒரு மகளை குறித்து பார்க்கிறோம். அன்னார் என்கிற சகோதரியை குறித்து நாம் பார்க்கிறோம். அண்ணனுடைய கணவன் எல்கானா, அவர்களும் எல்கானாவும் அண்ணாருடைய சக்காரத்தை ஆகிய பெலினாலும் அவங்க ஆலயத்துக்கு வருஷம் வருஷம் வருவாங்க. ஆனா அண்ணாவுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவங்க வருஷம் வருஷம் வருவாங்க. வருஷம் வருஷம் அந்த பெலினால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அவங்க நிந்திப்பாங்க. அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நிந்தனைக்குள்ளாக, ஒரு அவமானத்துக்குள்ளாக கடந்து செல்லும் போது அவங்க அழுது கொண்டே இருப்பாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு வேதம் சொல்லி அவ்வளவு ஒரு கஷ்டமான இக்கட்டான அவமானகரமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிற அண்ணாவை எல்கானா எவ்வளவு ஆறுதல் படுத்தினார். 10 பிள்ளைங்க இருந்தா பார்த்தானப்பா, 10 பிள்ளைங்களை பார்க்கணும், நான் உனக்கு மேலான இல்லை, நான் ஏதாவது சொன்னா உன் மேல எவ்வளவு அன்பு கூறுறேன்னு சொன்னா கூட அந்த வார்த்தைகள் என்ன பண்ணல, அண்ணாவை ஆறுதல் படுத்தவில்லை. ஆனால் அண்ணன் ஒரு நாள் முடிவு செய்தால் என்ன பண்ணா, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக சென்றால் கர்த்தருடைய சமூகத்துல அவர் விழுந்து புரண்டு தன்னுடைய இருதயத்தை ஊற்றினார். அதை பார்த்து கொண்டிருந்த அங்க உட்கார்ந்து இருந்த பிரதான ஆசாரியனாகிய ஏலி, அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அண்ணாவை எழுப்பி சொல்றாரு, எவ்வளவு நேரமா குடிச்சு வச்சு போராடிட்டு இருக்கிறப்ப கர்த்தருடைய ஆலயமா கிளம்பி வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன்னா அண்ணா என்ன பண்ணலாம், தன்னுடைய
தன்னுடைய வாயை திறந்து செபிக்கவில்லை. அவள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய வேதனைகளை கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரை கொட்டிக் கொண்டிருந்தார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க இருக்கிற ஒரு பிரதான ஆசாரி ஜனங்களை விசாரிக்கும்படியாய், ஜனங்களுக்காக கர்த்தரிடத்திலே பரிந்து பேசும்படியாய் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரினால் என்ன பண்ண முடியல, அண்ணாளுடைய நிலையை உணர முடியவில்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? அண்ணாவை பார்த்தார். அவளுடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்த்தார். அவருடைய நிந்தனைகளை கர்த்தர் பார்த்தார். பார்த்தது மாத்திரமல்ல, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்தவைகளா இருந்தது. பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஏரியா என்ன பண்ண முடியல, அதை கேட்க முடியும். ஆனால் பரலோகத்தில் வீற்றிருந்த தேவன் என்ன பண்ணாரு? அண்ணாவுடைய சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டது மாத்திரமல்ல, அவருடைய இருதயம் அங்கே இறங்கி வந்தது. அதுக்கு அத்தாட்சியான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு அண்ணா துக்கமுகமாய் இருக்கிறது. அண்ணாவுக்கு உடனே கர்த்தர் குழந்தை பண்ணாரா, மயாச்சாரம் பண்ணாரா? இல்லை. ஆனால் இருதயத்துல அவருடைய அந்த இருதயத்தின் அந்த சந்தோஷத்தினால் நிரப்பினவராய் அவர் அனுப்பினார். இதுதான் கர்த்தருடைய அற்புத செயலாக. கர்த்தருடைய கண்கள் ஒரு இடத்துல வைக்கப்படுமானால் நாம் ஆறுதல் பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, ஒரு முழுமையான ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம வராமலாக தான் நம்ம கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது கூட அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்தில அவர்கள் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்காங்க. அந்த எபிரேயர்கள் எல்லாரும் அடிமைகளாக இருக்கும்போது கர்த்தர் அங்கே இறங்கி வருகிறார். இறங்கி வரும்போது அவருடைய காரியத்தை குறித்து அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் இடுகிற கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய இருதயம் அங்கே இருக்கிறது. அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறார். அப்போ இந்த 3 காரியங்களும் அங்கே வரும்போது அங்கே ஒரு நிறைவு உண்டாகிறது. அங்கே ஒரு கர்த்தருடைய திட்டம் ஒதுக்கப்படுகிறது. அதற்கான ஒரு முழுமையான டிசைன் கொடுக்கப்படுகிறது. ஒரு புதியமான ஒரு விடுதலைக்கான காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கிற. கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய இருதயம் அவர்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே ஒரு பெரிய கர்த்தருடைய திட்டம் வெளிப்படுகிறது. கர்த்தர் சொல்கிறார், அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? இந்த ஆரோக்கிய நிமித்தமா அடிக்கிற அடி என்ன போதுமே, இவங்களோட அடிமைத்தனத்திலிருந்து விலகுனா போதுமே நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தருடைய திட்டத்தை இங்க பாருங்க, எகிப்தியரின் கைக்கு விலக்கி நீங்கறாங்க. அடுத்து இந்த இடத்துல இருந்து அவங்க கொண்டு போவோம். இந்த எகிப்தில் அவங்க இருக்கக்கூடாது. கர்த்தருடைய திட்டம் வெளிப்படுகிறது. 3வது காரியமாக அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களை சுதந்திரிக்க பண்ண வேண்டும். அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கர்த்தருடைய திட்டம் நம்முடைய கண்கள், நம்முடைய நினைவுகளுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் அவைகள் மிகவும் அப்பாற்பட்டவைகளாக இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்கிற தேவனா இருக்க. நம்ம ஏதோ ஒரு விடுதலைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவங்களா இருப்போம். ஆனால் தேவன் சொல்கிறார், அவரை விடுவிப்பேன், அவர்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போவேன், அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் அவ்வளவு அருமையாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். ஆனால் அவருடைய கண்கள் வைக்கப்பட வேண்டுமானால், அவருடைய கண்கள் நம்மை நோக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவனையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ தாழ்மை என்றால் என்ன, தாழ்மைனா என்ன அப்படிங்கிற காரியத்தை இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். தாழ்மை என்ற காரியத்தை பார்ப்பதற்கு முன்பாக தாழ்மைனா என்னன்னு கற்றுக்கிறதுக்காக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை குறித்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொண்டால்தான் நாம் தாழ்மை என்ன என்று கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நாம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன்? கர்த்தருடைய நாமம் என்ன என்று மோசே கர்த்தரை பார்த்து கேட்கிறார்.
அதை கர்த்தர் சொல்கிறார். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லுவாங்க என்றார். கர்த்தருடைய நாமம் என்ன? இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற நாமம் உடையவர். இங்கிலீஷ்ல அழகா சொல்லிருக்கு, I am that I am. I am the Lord who sent you. அப்போ கர்த்தருடைய நாமம் என்பது I am அப்படின்னு சொல்லுகிறது. I am இருக்கிறேன், நானே அப்படின்னு சொல்லதான் கர்த்தருடைய நாமமா இருக்கிறது. வாசிக்கலாம் ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். கொஞ்சம் டக்கு வாசிங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நானே கர்த்தர். நானே கர்த்தர். கர்த்தர் சொல்கிறார் நானே கர்த்தர். வேதம் முழுவதையும் நம்ம பார்க்கும்போது நானே அப்படின்னு சொல்லுகிற காரியம் ஒரு மனிதனையும் குறிப்பிடப்படவில்லை. எந்த மனுஷனும் எந்த தேவனுடைய மனுஷனும் நானே இதை செய்தேன் என்று மாற்றிக் கொள்ளவில்லை. நானே என்று சொன்னால் அது யாரை குறிக்கிறது? தேவனை குறிக்கிறது. ஏனென்றால் அது அவருடைய நாமமாக இருக்கிறது. I am அப்படிங்கிறது தான் தேவனுடைய நாமம். நானே இருக்கிறது தான் தேவனுடைய நாமம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை வழிபடுகிறவராய் அவர் தன்னுடைய நாமத்தை அநேக இடங்களில் சொல்லிக் கொண்டே இருந்தார். நாம புரிந்து கொள்ள முடியாம இருந்திருக்கலாம். மேபி இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் 48ஆவது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் 48ஆவது வசனம். ஜீவ அப்பம் நானே. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஜீவ அப்பம் நானே என்பது இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லிக் கொண்டது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய நாமத்தை அந்த இடத்துல கூறினார். நானே என்பது தேவனுடைய நாமமாக இருக்கிறது. நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். அதே போல யோவான் 14ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது. யார் வழியும் சத்தியமும் ஜீவனும்? நானே நாமமுடையவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் என்பது நானே என்று சொல்கிற நாமமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய மகிமை என்ன? அவருடைய நாமத்தின் மகிமை. என் நாமத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் நாமத்தின் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்கிறார். நானே என்கிற அந்த நாமத்தின் மகிமையை நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம். எது கர்த்தருடைய நாமம்? நான் என்பது கர்த்தருடைய நாமம். நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதனால்தான் கர்த்தர் அந்த தம்முடைய நாமத்தை குறித்து மிகவும் மிகவும் வைராக்கியமுடைய தேவனாய் இருக்கிறார். நானே என்கிற நாமம், நானே என்கிற கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாம். இதையே இப்ப பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தாழ்மை என்ன என்று கற்றுக்கொள்வதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, வாசிக்கலாம். தாழ்மை என்ன அப்படிங்கிற காரியத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆவது அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நமக்குள்ளே ஒரு நான் என்கிற ஸ்வபாவம் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பிறந்ததிலிருந்தே நான் என்கிற ஒரு காரியம் நமக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த நான் என்கிற காரியத்தை நாம் அகற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் என்பது என்னை விட்டு அகலுகிற ஒரு அனுபவம், கிறிஸ்து என்னை நிரப்புகிற ஒரு அனுபவம், நானே என்கிற தேவன் என்னை நிரப்புகிற ஒரு அனுபவம் தான் தாழ்மையா இருக்கிறது. தாழ்மைனா நிறைய பேர் மாயா சொல்லிட்டு இருப்பான், ஐயோ நான் ஒரு புழுங்க, நான் ஒரு பூச்சிங்க, நான் எதுக்கும் ஆக மாட்டேங்க, நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். ஒரு பாட்டு பாட கூப்பிட்டா ஐயோ எனக்கு கூச்சமா இருக்கேன், நான் ரொம்ப தாழ்மையானவன், என்னால இதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
மாயையான தாழ்மையை பற்றி கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. மாயையான தாழ்மையினாலே தங்களை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நாளும் தங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தருடைய சுதந்திரவாளிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த நன்மையான பாக்கியத்தையும் அதிகாரத்தையும் அவர் ஒரு நாளும் அனுபவிக்க மாட்டாங்க. தங்களை தாழ்மைப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. அது தாழ்மை அல்ல, அது தாழ்மை அல்ல. கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் போது கர்த்தர் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? யோவான் 1:12 சொல்லியிருக்கு, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17 பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர்களும் வாசிக்கலாம். மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள். லூக்கா சுவிசேஷம் 19:10 சொல்றோம், அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேவனை நெரிப்பார்கள், சகல பிசாசின் வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். மத்தேயு 10:1 இதே காரியத்தை சொல்கிறார். சத்துருவின் சகல வல்லமைகளையும் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கும்படி உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்றார். இந்த அதிகாரங்கள் எல்லாம் பயன்படுத்தாம சும்மா தாழ்மைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? நம்ம நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்துல வாங்க, ஐயோ நான் பாவி கத்தாவே, ஐயோ நான் ஒரு புழு கத்தாவே, நான் ஒரு பூச்சி கத்தாவே, நான் நம்முடைய சமூகத்துல நிக்க தகுதி கிடையாது கத்தாவே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? நம்ம நம்முடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கும், அதை பயன்படுத்தி பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள சகல வியாதிகளை குணமாக்க நாம் நம்மை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறவர்களாய் ஜெபத்திலே உறுதியா இருந்து விசுவாசத்துல உறுதியா இருந்து அந்த காரியங்களை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நான் சும்மா நிறைய பேர் இன்னைக்கு என்னன்னா, நான் வரேனா, சபைக்கு வரேனா, நான் செபிக்கிறேனா, அதோட நான் இருந்துக்கிறேன், நான் சும்மா அந்த பிசாசோட பிசினஸ் நான் துரத்து போய் அதிகம் துரத்து போய் அது பெரிய பிரச்சனையாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? நிறைய பேர் விலகி நிற்கிறது. பிசினஸ் தான் துரத்துறதுலாம் ஜோமே பண்றது கிடையாது. அதாவது மற்றவங்களுக்கும் கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையில கூட பிசாச எதிர்க்கிறதுக்கு எனக்குலாம் சக்தி கிடையாது. அதெல்லாம் பாஸ்டர் இருக்கு, அவர் தலையில கை வச்சு ஜோம் பண்ணிக்குவார், அப்பதான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். மாயையான தாழ்மையினால அனைவரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அறிவில் நாம சங்காரமாகி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தாழ்மை என்பது அதெல்லாம் கிடையாது. என்னால முடியாது, என்னால இது பண்ண முடியாது, நான் அதெல்லாம் செய்யற தகுதி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் தாழ்மைன்னு சொல்ல முடியாது. இது தாழ்மை என்றால் எனக்குள்ள இருக்கிற நான் என்கிற சுபாவம் என்ன பண்ண எனக்கு ஒழிய வேண்டும். நான் இதை செஞ்சேன், நான் இதை பண்ணேன், நான் இதை பண்றேன் அப்படிங்கிற அந்த நான் என்கிற சுபாவம், எனக்குள்ள இருக்கிற விருப்பங்கள், என்னுடைய விருப்பங்கள் என்று நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது, என்னுடைய சித்தம் நான் வைத்திருக்கிறது, எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு என்னுடைய எண்ணங்களிலே நான் வைத்திருக்கிறது, நான் இப்படிதான் இருப்பேன், யார் சொன்னா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு உள்ளான ஒரு அழுத்தத்தோடு அமர்ந்திருக்கிறது தான் எனக்கு மேட்டிமை என்ற காரியம். தாழ்மை என்பது அந்த நானை உடைத்தெறிகிறது தான் தாழ்மையா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவார். நமக்குள்ள இருக்கிற அந்த வீணான காரியங்கள், நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆனாலும் நமக்குள்ள என்ன இருக்குன்னா, நமக்கென்ற சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இதை என்ன பண்ண மாட்டேன், என்னன்னா என்னை விட்டு விளக்க மாட்டேன், இது நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு சில பிரச்சனைகள் வரும்போது நான் இப்படிதான் நடந்துக்குவேன், நான் இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன், அது யார் சொன்னாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்படிப்பட்ட சில காரியங்களை நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். சில மாம்ச கிரியைகளை நமக்குள்ள ஒழித்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உடைத்து நம்ம விட்டு தகர்த்தெறிந்து கிறிஸ்துவை நமக்குள்ள நிரப்புகிற ஒரு அனுபவம் தான் தாழ்மை. நம்மை மாத்திரம் உடைத்தெறிவதல்ல, கிறிஸ்துவின் சிந்தையும் கிறிஸ்துவின் சித்தத்தையும் கிறிஸ்துவின் விருப்பத்தையும் கிறிஸ்துவின் எண்ணங்களையும் நமக்குள்ள கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகிறது தான் என்னது? தாழ்மையின் அனுபவம். அப்போ தாழ்மைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தாழ்மையை பெற்றுக்கொள்றது பவுல் சாதாரணமா இனி நான் அல்ல சொல்லிடல. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை சொல்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த தாழ்மையை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான காரியம், நாம் சிலுவையில அறையப்பட வேண்டும். சிலுவையில அறையப்படுகிற அனுபவம் நமக்கு வேணும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும். எதெல்லாம் சிலுவையில் அறையணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். எதெல்லாம் சிலுவையில் அறைந்திருக்காங்க? தங்கள் மாம்சத்தின் ஆசைகள்.
தன் மாம்சத்தின் இச்சைகள் சிலுவையில் அடைந்திருக்கிற 3 காரியங்களை குறித்து போன வாரத்தில் மாம்சத்தின் கிரியைகளை நான் பார்த்தோம் இல்லையா? அப்போ மாம்சத்தை சிலுவையில அறைகிற ஒரு காரியம் நமக்கு வேணும். எதையும் நமக்குன்னு ரிசர்வ் பண்ணி வச்சுக்காரு. என்னதான் சொன்னாலும் நான் படம் பார்க்கதான் சரி, என்னதான் சொன்னாலும் நான் சீரியல் பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பேன், என்னதான் சொன்னாலும் நான் இப்படிதான் சில காரியங்கள் எனக்குன்னு வச்சுக்கிட்டா இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவமா சபைக்கு விலை சொல்ல நான் வந்துட்டு போவேன். அதுக்கப்புறம் நான் எங்க இருப்பேன்? எனக்கு ஏற்ற வகையில தான் நான் மற்ற நாட்களை நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்று சொல்லுகிற காரியங்கள் நம்ம விட்டு அகற்றப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நம்ம நிரப்ப வேண்டும். சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை மாற்ற கற்று சொல்லவில்லை, நம்முடைய மாம்சத்தின் ஆசைகளை கற்று நம்ம சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆசையை நம்ம எதுவும் ரிசர்வ் பண்ணி வச்சுக்க வேண்டாம். ஆனா கர்த்தர் நம்மை நிரப்பும் போது அவர் நமக்குள்ள ஆசைகளை கொடுப்பார். அந்த ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராகவும் இருப்பார். நீதிமானின் ஆசையை அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. அப்போ நீதிமானா இருக்கிற நமக்கு நம்முடைய மாம்சத்தின் ஆசைகள் தேவையில்லை. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவருடைய ஆசைகளை நமக்குள்ளாய் வைக்க முடியாது. அவருடைய வார்த்தைகளினால் உண்டான அந்த விருப்பங்கள் நமக்குள்ளாய் பெருக முடியாத நம்ம ஜெபிக்கிற முடியாது. நம்முடைய மாம்சத்தின் ஆசைகள் என்ன பண்ணிட்டு கூடாது? வச்சிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? அதே போல மாம்சத்தின் இச்சைகளை நம்மளை விட்டு ஒழிக்க வேண்டும். இச்சை என்ன பண்ணும்? பாவத்தை கர்ப்பந்தரிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை உண்டாகும். இச்சை வராமல் போவது கூடாத காரியம். எந்த மனுஷனாலும் இச்சை வரதான் செய்யும். நான் இச்சிக்கவே மாட்டேன் யாரும் எந்த பரிசுத்தமான என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இச்சையானது வரதான் செய்யும். ஆனால் ஆவியின் பணி என்ன? இச்சை அடக்கம். அந்த இச்சை எடுத்துட்டு போய் குடி நோண்டி புதைக்கிறது தான் அந்த ஆவியின் பணியா இருக்கிறது. அப்போ அந்த சிலுவை அடையப்படுகிற அனுபவம் என்ன? எனக்குதான் எழுப்புகிற மாம்சத்திலிருந்து எழுப்புகிற ஆசைகள், எனக்குதான் மாம்சத்திலிருந்து எழுப்புகிற இச்சைகளை நான் என்ன பண்ண வேண்டும்? சிலுவை நிறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தாவீது கர்த்தருடைய மனுஷனா இருந்தார். ஆனால் ஒரு நாள் பிசாசு அவருக்குள் புகுந்தான். அவரை நிரப்பின போது அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய மாம்சத்துல ஒரு ஆசை வந்தது. இஸ்ரவேலில் உள்ள யுத்த மனுஷரை கணக்கெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. இது ராஜாக்கு வர சாதாரண ஒரு ஆசை. ஆனா அது எதனால வந்துச்சு? அவருடைய மாம்சத்தின் விருப்பமாய் வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆசை வந்துச்சு. நான் கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீட்டுல நான் குடியிருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கு? கூடாரத்துக்குள்ள இருக்கேன், அதுக்கு ஒரு ஆலயம் இல்லை அப்படின்னு ஒரு ஆசையும் வந்துச்சு. இதுவும் யாருக்கு தான் வந்துச்சு? இதுவும் அதே தாவீதுக்கு தான் வந்துச்சு. ஆனா 2 ஆசைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதை கர்த்தர் என்ன பண்ணாரு? கணக்கொடுத்தார். தாவீது ஆலயத்தை கட்டல, ஆனா அந்த விருப்பம் வந்தவுடனே தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்புறாரு. நீ இப்படிப்பட்ட நினைவு கொண்டபடினால் உன்னுடைய சந்ததியில் இருந்து ராஜ்யம் எடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு. என்ன சார்? பிசாசுனால் நிரப்பப்பட்ட போது மாம்சத்தில் இருந்த ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசை விளைவாக என்னாச்சு? 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். சூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி 7 வருஷம் பஞ்சம், 3 வருஷம் பஞ்சம், இல்ல 7 வருஷம் பஞ்சம், 3 வருஷம் 3 மாதம், 3 வருஷம் பஞ்சம், 3 மாசம் எதிரிகளால் துரத்தப்படுகிற அனுபவம், இல்லைன்னா 3 நாட்கள் கொள்ளைகள். இப்படிப்பட்ட 3 கொடியமான காரியங்களை கர்த்தர் அந்த இடத்துல கொடுத்தார். ஏன்னா சென்சஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது. சென்சஸ் எடுக்கிறத கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க நியமத்தின்படி எடுக்க வேண்டும். அந்த நியமத்தை அவர் மீறினபடினாலே கர்த்தருடைய நியாயமான தண்டனை அவர் மேல் வருகிறது தான் ஏதுவாயிடுச்சு. அதனால நம்முடைய விருப்பங்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாம்சத்தின்படி வருதா, இல்ல தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இங்கிருந்து விருப்பமாக அது வெளியே வருகிறதா என்று சொல்லி காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அதனால தாழ்மை என்பது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கும். தாழ்மைனா என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய காரியங்களை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு தேவனால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் என்னது? தாழ்மை. இனி நான் என்று சொல்லும் போது எனக்குள்ள யார் இருக்க மாட்டேன்? நான் இருக்க மாட்டேன். தேவன் தான் நானாக எனக்குள்ளே இருப்பார். அல்லேலூயா. புரியுதா? இனி நான் என்று சொல்லும் போது எனக்குள்ளாக என்னுடைய விருப்பங்களோ என்னுடைய காரியங்களோ இருக்காது. தேவனுடைய காரியங்கள் எனக்குள்ள இருந்து நானாக வெளிப்படும். அப்பொழுது தேவன் என் மூலமாய் மகிமைப்படுவார். அதெல்லாம் பவுல் சொல்றார், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு செய்யுங்கள். அது எப்போதும் நம்ம தாழ்மையா இருக்கும்போது தான் கர்த்தர் மூலமாய் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம முழுமையாய் தாழ்த்தும் போது நாம் எப்படி இருப்போம்னால், கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய கரத்துல ஒரு 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 எம்டி வெசலா தான் இருக்கும். எம்டி வெசல்ன்றது காலியான பாத்திரம்
மாத்திரமாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது எல்லாம் யாருடையது? கர்த்தருடையதா இருக்கும். உள்ளே இருக்கிற சரக்கு கர்த்தருடையதா இருக்கும். ஆனால் நம்ம கர்த்தருடைய வகையில அவருடைய கரத்துல இருக்கிற ஒரு பாத்திரங்களாய், வெறும் காலியான பாத்திரங்களா இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நிறைய பேரை பயன்படுத்த முடியாது. என்ன காரணம்னா, கர்த்தருடைய கரத்துல நம்ம கொண்டு போய் கொடுத்துறோம். ஆனா உள்ள என்ன பண்ணிக்கிறோம்? நம்முடைய காரியத்தை வச்சு கொடுக்கிறோம். நம்முடைய காரியத்தை உள்ள வச்சு கொடுக்கும் போது கர்த்தரால் என்ன பண்ண முடியல? அதை ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. அவருடைய நன்மைகளுக்காக அதை நிரப்ப முடியவில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறது. கர்த்தருடைய கரத்துல நம்ம காலியான பாத்திரமா இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும் போது அது எனக்கு மாத்திரமல்ல, அது நிரம்பி வழிந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான காரியமா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் என் கரத்துல என்ன பண்றாரு? எடுக்க விரும்புகிறார். ஆனா நான் காலியான பாத்திரமா கர்த்தருடைய கையில கொடுக்குறேன்னா என்ன நடக்கும்? அங்கே என்னுடைய சரக்கம் இருக்கும். அதுல கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? தன்னுடைய காரியத்தை வைக்க மாட்டார். பழைய துருத்தியில புதிய ரசத்தை ஊற்றி வைக்க மாட்டார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதனால கர்த்தருடைய காரியம் செய்யப்பட வேண்டுமானால் நம்முடைய கரத்துல காலியான குணங்களா இருக்கும். அன்னைக்கு கானானிலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அங்க என்ன இருந்துச்சு? அங்கே திராட்சரசம் குறைபட்ட போது கர்த்தர் சொன்னார், அந்த காலியான குணங்களை என்ன பண்ணுங்க? நிரப்புங்க, தண்ணீராக நிரப்புங்கன்னு சொன்னார். நீ திராட்சரசம் வாங்கிட்டு வந்து நிரப்புன்னா சொல்லாது, அங்க கிடைக்கும் போய் வாங்கிட்டு வானா சொல்லாது. தண்ணீர் நிறைய இருக்கா, தண்ணி எடுத்து ஊத்த சொன்னார். அதை எடுத்து கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரத்துல கொடுக்க சொன்னார். கொடுத்த போது என்னவாய் மாறி இருந்தது? மதுரமான திராட்சரசமாய் மாறி இருந்ததாய் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமான கர்த்தருடைய கரத்துல எப்படிதான் இருக்கணும்? காலியான பாத்திரமா. கர்த்தர் எதை வேணா வச்சு நிரப்புவார். என்ன என்னை எப்படியே வச்சிருக்காரு. நிறைய பேரோட காரியம் அப்படிதான். நான் இத்தனை வருஷம் சபையில இருந்தா என்னை எப்படியே வச்சிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சும்மா தண்ணியை ஊற்றி வைக்கிறாரு அப்படின்னு. ஆனால் இந்த தண்ணி தான் ஒரு நாள் மதுரமான திராட்சரசமாய் கர்த்தருடைய கரத்துல பயன்படுத்தப்படும். அதனால கர்த்தருக்கு மகிமையும் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதான். ஹல்லேலூயா. அநேக மாயமான தாழ்மையினாலே தன்னை வருத்திக் கொள்ளுகிற போது கர்த்தருக்கு அதனால கோபங்கள் ஏற்படும். கர்த்தர் கோபப்படுவார். நமக்கு கர்த்தர் சில காரியங்களை கொடுக்கும் போது அதை நாம் பெற்றுக்கொள்ளாம, ஐயோ நான் தாழ்மையில்லைங்க, நானா அதை செய்ய முடியாது, அதெல்லாம் ஊழியக்காரங்க செய்யணும், அதை நம்மளாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தி கொண்டு இருக்கும் போது, எனக்கு அதெல்லாம் தகுதி கிடையாது, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான் படிக்கல, அப்படி இப்படி பல காரியங்கள் நம்ம செய்து சொல்லிக் கொண்டு இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்ம மேல கோபப்படுகிற தெய்வமா இருப்பார். அதை நம்ம யாத்திராமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். மோசே கர்த்தர் வந்து சொல்ற, எகிப்துல இருக்கிற அவங்களுடைய வேதனைகளை பார்த்துப்பான், அவங்கள வெளியே கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னேன், வெளியே கொண்டு வந்து பால் தேன் ஓடுகிற தேசத்தை அவங்க கொடுக்க போறேன்னு சொன்னேன். மோசேக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படா கர்த்தர் இப்பயாவது சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஆனா கர்த்தர் திடீர்னு ஒரு முகத்துக்கு போட்டார். நீ என்னப்பா அவங்க முன்னாடி வழி நடத்திட்டு போனோம் அப்படின்னு சொன்னேன். மோசே சொல்றாரு, கர்த்தாவே நான் அவங்கள்ட்ட போய் பேசணும்னா உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டார். கர்த்தரும் உற்சாகமா சொன்னார், என்னுடைய நாமம் இருக்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமா சொன்னா கூட மோசே திரும்பி என்ன பண்ணாரு? கர்த்தாவே நான் போனேன்னா எப்படி நம்புவாங்க, ஏதாவது அற்புதம் ஏதாவது செஞ்சா நம்புவாங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்ன பண்ணாரு? உன் கையில இருக்க கோடை கீழே போடணும் அப்படின்னு சொன்னாங்க. கீழே போட்டா சர்ப்பமா மாறிடுச்சு. அதை போய் தொடுறா மறுபடியும் கம்பா மாறிடுச்சு. அப்புறம் கையை நீட்டு சொன்னாரு, வெண்குஷ்ணமா மாறிடுச்சு. இதெல்லாம் கொண்டு போய் பார்வனுக்கு செய்தி காண்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? சரி கர்த்தா நான் போறேன் அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னா? கர்த்தாவே இது நீங்க பேசுறதுக்கு முன்பாவது பின்பாவது நான் அதுக்கு போறதுன்னா நான் தகுதியானவன் இல்லை, எனக்கு மந்த புத்தியா இருக்கு, திக்கு வாயா இருக்கு, என்னால போக முடியாது அப்படின்னு சொன்னேன். உடனே கர்த்தர் மறுபடியும் சொன்னாரு, திக்கு வாயனை படைச்சது யாரு? வாயை படைச்சது யாரு? குருடனை படைச்சது யாரு? நான் தானே படைச்சேன், நான் உன்னை கொண்டு போறேன், நீ வா அப்படின்னு சொல்லி திருப்பியும் கர்த்தர் வந்து ஒரு மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி அவன் வேற ஆளே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் கெஞ்சிட்டு இருக்காரு. அப்போ மோசே திருப்பி சொல்றான், வாசிக்கலாம் 13ஆம் வருஷம். ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். மோசே பயங்கர ஞானியாயிட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்புங்க தான் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் மோசே மேல் சித்தம் கொண்டவராய் இப்போ இல்ல, இப்போ வந்து கர்த்தர் கூப்பிடல, அவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவன் மேல் சித்தம் கொண்டவராய் அவனை பிறக்க செய்து 3 மாதமாய் அவனை
அவனை காப்பாற்றி அதுக்கப்புறம் பார்வோன் வீட்டுல வளர செய்து சகல கலைகளிலும் ஞானத்திலும் பெரியவனாக்கி, அது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொள்ள அவனுடைய இதயத்தை பக்குவப்படுத்தி எகிப்தில சகல பொக்கிஷங்களை பார்க்கிறோம். தேவனுடைய கூட தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளுகிற அந்த விசுவாசத்தினால அவனை பலப்படுத்தி இவ்வளவு காரியங்களை செஞ்சு ஒரு நாள் ஓட விட்டு 40 வருஷமா அனாதரத்துல ஆடி வைக்க விட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கர்த்தர் கொண்டு வந்து கூப்பிட்டாருன்னா இப்ப என்ன சொல்றாரு? உனக்கு சுத்தமா இருக்கிற யாரையாவது அனுப்புங்க தாவே அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் இன்னொரு 80 வருஷம் ட்ரெயின் பண்ணணும். இன்னைக்கு இப்படிதான் நம்முடைய இயலாத சூழ்நிலையில கர்த்தர் நம்ம வந்து அழைக்கிற தேவனா இருப்பார். நம்மளால முடியாது அப்படின்ற நேரத்துல தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? கூப்பிடுவார். முதல் தடவை இங்க என்ன பிரசங்கம் கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு கை காலெல்லாம் நடுங்கிட்டே இருந்துச்சு. என் நாக்கு வந்து வறண்டு போயிட்டே இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு பயம். அப்பா வேற பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவ்வளவு பயம். எனக்கு முன்னாடி பார்த்தா யாருமே தெரியல. அவ்வளவு பயத்தோட தான் நான் அன்னைக்கு பிரசங்கத்தை பண்ணேன். ஏன்னா நான் வந்து முன்னாடி யார்கிட்டயுமே பேச மாட்டேன். இன்னைக்கும் என் சொந்தக்காரங்களுக்கு நான் பேச மாட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு கூச்ச சுவாமம் எனக்கு. யாரை பார்த்து பிரைஸ் லார்ட் கூட சொல்ல மாட்டேன். புதுக்கோட்டையில வந்து ஸ்டீஃபன் வருவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சின்ன வயசுல என்னை ரொம்ப ஓடுவாங்க. என்னன்னா அவங்க வீட்டுக்கு போவேன், வாரம் போவேன், ஆனா பேச மாட்டேன். திரும்பி நின்றுவாங்க. திரும்பி நின்றுட்டு மேத்யூ பிரைஸ் லார்ட் நான் வாயை திறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கூச்ச சுவாமமுடைய என்னன்னா காலேஜ்ல செமினார் கூட எடுக்க முடியாம பாதிலே நிப்பாட்டி போய் வந்துடும். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த என்னை கர்த்தர் பண்ணிருக்காரு, உங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்காரு. அப்போ கர்த்தரால கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. யாரால முடியாதுன்னு நினைக்கிறோமோ, எப்ப முடியாதுன்னு நினைக்கிறோம் அப்பதான் கர்த்தர் கூப்பிடுவார். மோசே கர்த்தர் 40 வயசுல கூப்பிட்டாங்கன்னா பார்வோனுடைய அரண்மனையில இருக்கும் போதே நீ போய் பார்வோனுக்கு முன்னாடி நின்னுன்னு சொன்னா கம்பையும் கத்தியும் எடுத்து என்ன பண்ணிருப்பாரு? உடனே சீக்கிரவான் என்றார். அப்போ மோசே என்ன இருந்துச்சு? சரீரத்துல பலன் இருந்துச்சு, வாயிலே எக்கச்சக்கமா பேச முடியும், எல்லாமே தெரியும். ஆனா இப்ப 80 வயசுல சுத்தமா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ற நிலைமையில கர்த்தர் கூப்பிட்டார். இதுதான் கர்த்தருடைய ஆனந்த ஞானமா இருக்கிறது. அப்போ கர்த்தர் கூப்பிடுறாருன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஐயோ எனக்கு தெரியாது தாங்க, எல்லாம் முடியாது அப்படிதான் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் சொல்லாதபடி நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல கூடுதல். இதெல்லாம் மாயமான தாழ்மை வரும்போது அந்த 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயிலே கோபம் கொண்டவராய். மோசே கிட்ட இவ்வளவு நேரம் சகஜமா பேசியிருக்காங்க. இப்ப என்ன பேச்சு? கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து நீ போறியா அப்படின்னு சொல்லி ஆரோனை அவனுக்கு உதவியாக கொடுக்கறதே நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை. அப்போ மாயமான தாழ்மையிலிருந்து நம்ம விலக வேண்டும். மாயமான தாழ்மையிலிருந்து விலகி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியங்களை செய்கிறதுக்கு உண்மையான தாழ்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தாழ்மை என்ன சொல்லுதேமா? என்னால முடியாதுன்னு சொன்னாது, நான் அல்ல தேவனாலே ஆகும் என்று சொல். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்று என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. அடுத்த வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். கர்த்தரே நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாம் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்துவோம். நம்முடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிக்கிறதற்கோ, நம்முடைய தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதற்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாயமான தாழ்மையை வச்சு என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் அல்ல, என்னால முடியாது, என்னை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே. அந்த காரியத்துக்கு என்னை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சியில பிரேசல் ஆரம்பிச்சும் போது ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கும். அங்கே பிரேசல் ஆரம்பிச்சும் போது எனக்கு 2 பயம் இருந்துச்சு. என்னன்னா வாரம் மெசேஜ் ரெடி பண்ணணும். மெசேஜ் ரெடி பண்றது ஒரு கஷ்டமான விஷயம் எனக்கு. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நான் வந்து அதை காத்திருந்து பெற்றுக்கொண்டு அதை எழுதி போறது வந்துட்டு அதை வாரம் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியும். 2வது விஷயம், அதை போறதை நான் மறந்துட்டேன்னா என்ன பண்றது? நான் பாட்டுக்கு வியாழக்கிழமை பிரேயர் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன்னா என்ன பண்றது? இந்த 2 விஷயங்களும் எனக்கு பயன்படுத்துது. இன்னைக்கும் என் போன்ல வியாழக்கிழமை காலையில 7 மணிக்கு ஒரு அலாம் அடி திருவச்சி பிரேயர் அப்படின்னு நான் அலாம் போட்டு வச்சிருந்தேன். நான் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் என்ன பண்றது? தகுதிப்படுத்துகிறார். கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னால தகுதி ஆகிறதுக்கு நான் ஒன்றுங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 23வது வசனம் நினைக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 13வது வசனம்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுதான் தாழ்மை. தாழ்மை என்னது? என்னால் முடியாது என்று சொல்லாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனென்றால் செய்ய போகிறது நான் அல்ல, எனக்குள்ளா இருந்து செய்கிறவர் கிறிஸ்துவே. அவர் தான் எனக்குள்ள இருந்து செயல்பட போகிறார். இனி எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது எல்லாமே தேவனுடைய பலனாக இருக்கிறபடினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்கிறது தான் தாழ்மையின் அனுபவமா இருக்கிறது. தாழ்மை என்னது? முதலாவது பார்த்தோம், தாழ்மைனா என்னுடைய எல்லா காரியங்களும் உடைத்து தேவனால் நிரப்பப்படுகிற அனுபவம் தான் தாழ்மை. இரண்டாவது தாழ்மை என்னன்னா, என்னால் முடியாது என்று சொல்லாமல் என்னால் அல்ல தேவனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறது தான் தாழ்மையா இருக்கிறது. அதனால கர்த்தருடைய சமூகத்துல இன்றைக்கு தாழ்மைப்படும் போது நம்ம நம்முடைய நிலைமையை நன்றாக தெரிந்து கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம சும்மா மாயமான தாழ்மையினாலே நாம் அழைப்புண்டு இருக்கிறவர்கள் நம்ம இருக்கக்கூடாது. நம்மை நாம ஏமாற்றி கொண்டு இருக்கிறவர்கள் நம்ம இருக்கக்கூடாது. மாயமான தாழ்மையை நம்ம விட்டு தள்ளிவிட்டு தாழ்மையை என்னென்ன கற்றுக்கொண்டு தேவனால் நிரப்பப்படுகிற அனுபவத்தும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற அனுபவத்தினாலே நம்ம நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல மூன்றாவதாக தாழ்மை என்னன்னா, யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். இதுதான் தாழ்மை. மூணாவது தாழ்மை என்ன? நிறைய பேர் இன்னைக்கு சுய நீதியுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சுய நீதியினாலே கர்த்தரை சேரும்படியா அநேக நேரத்துல நாம் முயற்சி எடுக்கிறோம். சுய நீதியை கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள்ல நாம் இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, நம்ம பாவம் சில வேலைகள்ல சில தவறுகளை விழுந்து விட்டோமானால், சில பாவங்களுக்கு நான் விழுந்து விட்டோம், தவறு விழுந்து விட்டோமானால் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? தேவ சமூகத்துக்கு போக முடியலையே, கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசிக்க முடியலையே. ஏன்? நம்முடைய சுய நீதியில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படிதான் நம்ம நிற்கிற முடியல. அந்த பாவத்துக்கான பரிகாரமாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உடனடியாக கழுவப்பட்டு எழுந்து நிற்கிற அனுபவம் நமக்கு இல்லை. அதே போல பாவம் செய்யலைன்னா அன்னைக்கு என்னால ஏன் ஜெபம் பண்ண முடியுது? பாவம் செய்யாதப்ப ஏன்னா நல்லா ஜெபம் பண்ற? அதுவும் சுயநீதி தான். சுயநீதினால கர்த்தரை ஒரு நாள் என்ன பண்ண கூடாது? சேரக்கூடாது. தேவனுடைய நீதியை சார்ந்து இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல குறித்து நாம பார்க்கிறோம். 2 பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போறாங்க. அங்கே பரிசேயன் உள்ள போறான். அவன் சொல்றான், நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் என்னுடைய எல்லா காரியங்களையும் தசமமாக செலுத்துகிறேன், நான் அந்த ஆயக்காரனை போல விபச்சாரனை போல பரிகாரனை போல நான் அநியாயம் செய்கிறவனாய் காணப்படவில்லை, நான் நீதிமானா இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய நீதியை என்ன பண்றான்? கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போய் வழக்காடுகிறான். இதுதான் வழக்காடு. நான் இதெல்லாம் செஞ்சேங்க தாவே, இதெல்லாம் உண்மையா இருந்தேங்க தாவே, நான் இப்படிலாம் இருந்தேங்க தாவே, நான் அப்படிலாம் செஞ்சேங்க தாவே, நான் யாருக்கு துரோகம் பண்ணலையே, நான் யாருக்குடியும் கெடுக்கலையே, ஏன் எனக்கு இப்படி கிடைச்சு? இதுதான் என்னது? வழக்காடுகிற அனுபவம். தேவனோடு வழக்காடி கொண்டிருந்தான் அந்த பரிசேயன். எனக்கு நீதி கிடைக்கணுங்க தாவே, எனக்கு நீங்க கொடுக்குற காரியத்தை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் தேவனுடைய சமூகத்துல போய், நான் இப்படிலாம் இருந்தேன், நான் நீதிமானா இருந்தேன், நான் தசமம் போட்டேன், நான் உபவாசம் இருந்தேன், அதனால நீங்க எனக்கு செய்யற காரியங்களை செஞ்சே ஆகணும், எனக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணிருந்தான்? தேவனோடு வழக்காடி கொண்டிருந்தான். ஆனால் ஆயக்காரன் ஒருவன் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் அவனால முடியாதவனாய் அங்கே முன்னாடி நின்று ஆலயத்துக்கு முன்பாக நின்று வானத்துக்கும் நேராக தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, கர்த்தாவே ஆவியானவரின் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவருடைய கிருபைக்காய் கெஞ்சி கொண்டிருந்தான். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவன் அல்ல உள்ளே உட்கார்ந்து வழக்காடி கொண்டிருந்தவன் அல்ல, வெளியே நின்று கிருபையை கேட்டவன் என்ன பண்ணான்னா, அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவனாய், அவன் தேவனுடைய கரத்தினாலே எல்லா காரியங்களையும் அனுபவிக்கிறவனாய் அவன் கடந்து சென்று கொண்டிருந்தான். ஆனா ஆலயத்துக்குள்ள வந்து எல்லா காரியத்தையும் ஒப்பிச்சுட்டு இருந்த அந்த பரிசை எனக்கு தெரியல, நான் ஆசீர்வதிக்கப்படுகிற படாதவனாய் நல்லா திரும்பி சென்று கொண்டிருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்படாதவனாய் திரும்பி சென்று கொண்டிருக்கிறேன் என்று அவனுக்கு தெரியாது.
இதுதான் அனைவருடைய வாழ்க்கையில தாழ்மை நடுவுமா இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு நம்முடைய சுய நீதியை நம்பிக்கொண்டவர்களா, நான் அந்த சிஸ்டரை மாதிரி இல்லை, நான் அந்த பிரதரை மாதிரி இல்லை, நான் அப்படி செய்யல, நான் இப்படி செய்யல, அதனால நான் கர்த்தருடைய பார்வையில நான் கனம் பெற்றிருக்கிறேன், அதனாலதான் நான் செஞ்சதுனாலதான் கர்த்தர் எனக்கு உதவி செய்யறார், நான் செஞ்சதுனால நான் உலகா போட்டு ஜோம் பண்ணதுனால கர்த்தர் எனக்கு இந்த காரியங்கள் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் எப்பொழுது தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்புவார். அதுதான் தாழ்மை. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் அப்பதான் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் தேவனிடத்தில் பெற்றுக் கொள்வதற்கான வழியாயிரும். அப்போ 3 விதமான தாழ்மை. என்ன தாழ்மை? முதலாவதாக நான் என்கிற காரியத்தை முற்றிலுமாய் ஒழித்து தேவனால் நிரப்பப்படுகிற அனுபவம். இரண்டாவதாக என்னால் முடியாது என்று சொல்லாமல் என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினால் என்னால் செய்ய முடியும் என்று சொல்கிறது தாழ்மை. மூன்றாவதாக என்னுடைய சுயநிதியில இல்லாமல் தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய கிருபையினால் நிச்சயம் இருக்கிறது தான் தேவ கிருபையாயிருக்கிறார், தாழ்மையாக இருக்கிறது. அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்படிப்பட்ட தாழ்மையில இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மை மெய்யாகவே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். அவருடைய வல்லமை நமக்கு விளக்கப்படுகிற தேவனாக நம்முடைய கண்களை மாத்திரமல்ல, தம்முடைய காதுகளையும் நம்முடைய இருதயத்தையும் நம் பக்கத்துல அவர் வைத்து நமக்கான திட்டங்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருப்பார். அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எப்பொழுதும் நம்ம யாருக்கு முன்பாக தாழ்மைப்படக்கூடாது என்பதையும் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. யாருக்கு முன்னாடி தாழ்மைப்படக்கூடாதுன்னு சொன்னோம்னா சங்கீதங்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தர் சில இடத்துல நம்ம தாழ்மைப்படுத்த விரும்பாம நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இங்க 3வது அதிகாரத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, தாவீதை அவனுடைய மகன், அவனுடைய கர்ப்ப பிறப்பாகிய அப்சலோம் அவனை கொல்லும்படியாகவும் ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளும்படியாகவும் துரோகம் செய்தவனாய் தாவீதை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்போ தாவீது தன்னுடைய அரண்மனை விட்டு ஓடி போய் கொண்டிருக்கிறான். அவன் ஓடி போய் கொண்டிருக்கும் போது பாடுகிற பாடத்தான் அவன் அதை குறித்து நம்ம சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தாவீது எப்படி நடந்து போனான்னா வெறும் காலும் அவன் உட்காடிட்டு கொண்டவனுமாய் அவன் என்ன பண்ணினா மலையின் மேலே அழுது கொண்டு ஏறி கொண்டிருந்தான். அப்போ மனுஷர்களுக்கு முன்பாக ஒரு தாழ்மைப்படுத்தப்படுகிற அனுபவத்துல நாம் கடந்து செல்லும் போது அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை தாவீதுக்கு வெளிப்படுகிறது. கர்த்தர் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். மனுஷருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட்டு போறதை கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? விரும்ப மாட்டார். நம்ம அநேக நேரத்துல மனுஷர்களை கனப்படுத்த விரும்புவோம். மனுஷர்களுடைய தயவை நாடி அவர்களிடத்துல நம்ம சில காரியங்களை எதிர்பார்க்கிறவர்களா இருக்கிறோம். சில பேரை புகழ்ந்து பேசுறது, சில பேரை தாக்கா பிடிச்சிக்கிறது, சில பேர் சும்மா வீணா புகழ்ந்துட்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களினால நம்ம அனைவரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மனுஷருடைய தயவை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவர்களுக்கு முன்பாக நாமே என்ன பண்ணிக்கிறோம்? சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அநேக ஜனங்கள் நம்மை சிறுமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். நம்முடைய நன்மைகளை மறுக்கிற ஜனங்கள், நம்மை சிறுமைப்படுத்துகிற ஜனங்கள் இங்க இருந்து கொண்டுதான் இருக்காங்க. ஆனா யாருக்கு முன்பாக சிறுமைப்படுத்த விடாத தேவன் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். மனுஷருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவதை கர்த்தர் விரும்புகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு நிறைய சபைகள்ல பார்த்தோம்னா அநேக ஊழியர்கள், அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? கனப்படுத்துறதையும் அவங்க கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க மூலமா நமக்கு நன்மை உண்டாகணுன்றதுக்காக அவங்க கனப்படுத்துறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதை கர்த்தர் விரும்புவது. சகோதரர் அகஸ்டின் ஜெபம் அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்களுடைய அவங்களுக்கு நிறைய மினிஸ்டரோட தொடர்பு உண்டு. ஆனாலும் அவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் மினிஸ்டர்ஸ் ஸ்டேஜில் ஏற்ற மாட்டாங்க. ஸ்டேஜில் ஏற்ற மாட்டாங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் உட்காரணும். ஸ்டேஜுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட வேணா சீட்டு போட்டு யாரும் நிப்பாட்டாங்கன்னா மினிஸ்டர்ஸை உட்கார வைப்பாங்க. அது எவ்வளவு பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் சரி கீழே தான் உட்கார வைப்பாங்க. ஏன்னா இந்த இடம் கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட என் சகோதரர்கள் காணுது என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க யாரு? சகோதரர்கள். அது மற்றவங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் சரி, அவங்க யாரும் கிடையாது, எனக்கு சகோதரர்கள். அதனால எங்கே ஸ்டேஜ் என்ன கிடையாது, இடம் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியாட்டு மனுஷர். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு தயவை கட்டளையிட்டு தான் இருக்காரு. அவங்க ஊழியத்துல மினிஸ்டர்ஸ் கூட என்ன பண்ண முடியல, எந்த தடையும் உருவாக்க முடியல. அந்த பீகார் மாநிலம் முழுவதையும் முன்னேற்றுகிற பாதையில அவங்க ஒரு குட்டி அரசாங்கத்தை கூட அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க.
கர்த்தர் அவங்களை கொண்டு அங்கே பலமான கிரியைகளை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். கர்த்தர் எந்த மனுஷனும் தாழ்மைப்படுறத விரும்பவே மாட்டார். ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு அப்பா ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தான். அப்போ நானும் கூட போயிருந்தேன். அப்போ அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து அதாவது அவங்களுடைய அந்த சர்ச்சுக்கு வந்து ஏதோ ஒரு வருஷத்தையும் நிறைவு பண்டிகை அதுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அரசியல்வாதி வந்துட்டு இருக்காரு. முடிக்க போற நேரத்துல அரசியல்வாதி வராரு. பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா வேகமா வந்து மைக்க வாங்கி அவங்க வரவேற்கணும். வரவேற்று முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுங்கன்னு சொல்லி மைக்க வாங்க போனார். அப்பா கொடுக்கல. நான் கத்துரை வார்த்தை சொல்லி தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் முடித்தான். ஆனா அவரு இறங்கி போய் அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவரை கனப்படுத்திட்டு இருந்தார். எது முக்கியம்? நாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? தாழ்மைப்படுத்தி கொடுக்கிறோம். கர்த்தர் அல்ல இவர்தான் எனக்கு ஆதரவு, கர்த்தர் அல்ல இவர்தான் எனக்கு சகாயம் என்று சொல்லி மனிதர் பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். மனுஷனை நம்புவதை விட்டு விடு. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுதல் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அவனுடைய நம்பிக்கை விருதம், அவனுடைய உதவி விருதாக தான் வேதம் சொல்கிறது. பிரபுக்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிறது பார்க்கிறோம், தேவன் மேலே பரிசுத்தமா இருப்பதை தான் வேதம் அதுதான் கற்றுக் கொடுத்திருக்கு. மனுஷர் ஒரு நாளும் எந்த காரியத்துக்கும் பின்னாடி தோன்றி இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பின்னாடி பிடிச்சிக்கிட்டு போகாதீங்க. அவங்களுடைய ஆதரவு வேணும், அவங்களுடைய தயவு வேணும் அப்படிலாம் நினைக்கிறேன். மனுஷ தயவை தேவன் தான் கட்டிட முடியும். ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களை போல திருப்புகிறவர் யார் தான்? தேவனா மாத்திரம் அதை செய்ய முடியும். நீங்க உங்க காக்கா பிடிக்கிறதுனால செய்ய முடியாது. அவன் பணத்தை வாங்கிட்டு வேற எதுவும் பண்ணிட்டு போயிடும். ஆனால் தேவனுடைய கரத்துல நீங்கள் அமர்ந்திருப்பீர்களா, தேவனுடைய சமூகத்துல மாத்திரம் உங்களை தாழ்த்துவீர்களா, அன்னைக்கு மோர்தெகாய் எப்படி வந்து தன்னை ஆமானுக்கு முன்பாக தாழ்த்தாமல் அது தன்னுடைய தேவ வைராக்கியம் கொண்டிருந்த போது ஆமானும் அவனுடைய சந்ததி முழுவதும் மோர்தெகாய்க்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போனார். அப்படியாக ஒரு நாள் அவர்களுடைய உங்களுக்கு முன்பாக தாழ்மைப்பட வைப்பார். ஆமான் பெரிய மினிஸ்டர், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தார். ஆனால் மொர்தெகாய் யாரு? வாட்ச்மேன் உட்கார்ந்திருக்கார். ஒரு நாள் என்ன தெரியுமா? இந்த ஆமான் வரும்போது என்ன பண்ண மாட்டார்? மொர்தெகாய் விஷ் பண்ண மாட்டார், குட் மார்னிங் சொல்ல மாட்டார், குட் ஆஃப்டர்நூன் சொல்ல மாட்டார். இது ஆமானுக்கு என்ன பண்ணிச்சு? பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இந்த ஒருத்தனை மட்டும் கொள்ற எனக்கு சாதாரண விஷயம். என்ன பண்ணணும்? மொத்த குலத்தை என்ன பண்ணணும்? யூத குலத்தையும் நான் அதை அழிக்கணும். இந்த 127 நாடுகளையும் சிதறி போயிருக்கிறது குலத்தை அழிக்கணும்னு சொல்லி அவன் வந்து போராடிட்டு இருக்கான். அவன் அதுக்கான காரியங்களை செய்து ராஜாவின் கட்டளையும் பிறந்தது. ஆனா கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? ஒரு நாள் ராமனை ஒரு கர்த்தரோட ராஜா குதிரையை கொண்டு வந்து அதன் மேல மொர்தெகாயை கொண்டு வந்து வாட்ச்மேனை கொண்டு வந்து ராஜாவோட ட்ரெஸ்ஸை போட்டு ராஜாவுடைய தலையில வைக்கிற கிரீடத்தை வச்சு அவன் அந்த குதிரை மேல ஏற்றி அந்த நாடு ஃபுல்லா சூசான் நகரம் ஃபுல்லா ஒவ்வொரு தெருவா என்ன பண்ணணுமா? குதிரை இழுத்துக்கிட்டு போக வச்சு சும்மா மட்டும் இல்ல, ராஜா கனப்பானுங்கிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்லி அவன் சொல்லிக்கொண்டே போகணும். எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்லையா? கர்த்தர் அப்படிதான் நம்ம கனப்படுத்துவார். கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தோமானால், கர்த்தருடைய சமூகத்திலே மாத்திரம் பணிந்து துணிந்து முழங்கால் குடிட்டு நம்மை தாழ்த்துவோமானால், நம்ம எந்த மனுஷனுக்குமாக தாழ்மைப்பட கர்த்தர் ஒரு நாள் விட்டுவிட மாட்டார். அதே போல இரண்டாவதாக ஒருத்தருக்கு முன்னாடி தாழ்மைப்பட கர்த்தர் நமக்கு கர்த்தர் விருப்பப்பட மாட்டார். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் கொடுத்தீர். என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவதை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? விரும்ப மாட்டார். கர்த்தர் விரும்பாமல் நம்முடைய தலையை உயர்த்தி வைக்க, நம்முடைய தலையை என்னால் அபிஷேகம் பண்ணி நம்மை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் பிசாசுக்கு முன்பாக நம்ம எதிர்க்கிற சத்துருக்களுக்கு முன்பாக அவனுடைய கண்கள் காணும்படியாகவே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்க விரும்புகிறார். ஏன்னா எந்த சத்துரு நம்மை விதிக்க வேண்டும், நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், நம்மை குடும்பத்தோடு நாசமாக்க வேண்டும் என்று போராடி கொண்டு இருந்தாமோ அவனுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருப்பார். அவர் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டாரு? தாழ்மைப்பட விட மாட்டார். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நிறைய நேரத்துல தாழ்மைப்பட்டு எப்படி தாழ்மைப்பட்டுக்கிறோம்? பிசாசு கனவுல வந்தான் போச்சு, அவ்வளவுதான். எலுமிச்சம்பழத்தை வெட்டி வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அதே போல பிசாசு இப்படி பண்றான், பிசாசு அப்படி பண்றான், என்னை எந்திரிக்கவே விட மாட்டேங்கிறான், என்னை வந்து சோமனா விட மாட்டேங்கிறான், பைபிள் எடுத்தாலே தூக்கத்தை கொண்டு வந்துடும். எல்லாத்தையும் யார் மேல போட்டுரும்? பிசாசு மேல போடுறோம். நம்ம ஏதோ குற்றம் சொல்றோம்னு நினைச்சுக்கிறோம். பிசாசு அதுல எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? நீ
நீங்க ஒரு நாள் பைபிள் படிக்கணும் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். அதுவும் பிசாசுனால நான் பைபிள் படிக்கணும்னு சொன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆனா எனக்கு சரி நான் அற்புதமாக செய்து முடித்துள்ளேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு ஒரு நாளாச்சும் மகிமை செலுத்திருக்கீங்களா? அப்படி தேவனை எழுந்து ஜெபிக்க வைத்தார். தேவனை இப்படி செய்தார், தேவனை அப்படி செய்தார் என்று சொல்ல வேண்டிய வாயினால பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புகழ்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே போல சீஷரிடத்துல ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க. ஒரு பையனை கொண்டு வந்தார் அப்பா. இவன் ஊமையா இருக்கான், இவன் அடிக்கடி போய் தீயிலையும் தண்ணியிலையும் விழுந்துடுறான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து முதல் மூணு ஜோமனி பார்க்கலாம். என்ன பண்ண மாட்டேங்குது? பிசாசு போகவே மாட்டேன். அப்புறம் இயேசு வந்தாரு. இயேசு வந்தோடனே உங்க சீஷரால குணமாக்க முடியலன்னு சொன்னாங்க. இயேசு ஒரே ஒரு அதற்காக பிசாசு போயிடுச்சு. போனோடனே சீஷரை பார்த்து சொன்னாரு, அற்ப விசுவாசி, எத்தனை நாளைக்கு நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் எத்தனை நாளைக்கு கூட இருப்பேன்னு கேட்டா பாஸ்டர் கேட்கணுங்க. பாஸ்டர் கேட்கணும், நான் எத்தனை நாளைக்கு உங்க கூட இருப்பேன், எத்தனை நாளைக்கு நைட்டு வந்து ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா நம்மை வளர்க்கும்படியான கர்த்தருடைய வசனங்கள் சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. முதல்ல நமக்கு தெரியும் சில அறியாமைகள் இருந்தோம், அதனால வந்து உதவி செய்தார்கள், அதனால வந்து ஜெபித்தார்கள். இப்போ பார்த்தா பிசாசு என்ன பண்ணுது? பிசாசு நம்ம மாட்டும் போது அநேக சத்தியங்களை வளர்ந்திருக்கிற நாம் அவர்களை மேற்கொள்ள நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். 2 மணி நேரம் போனா நான் போட்டு சோமம் பிசாசு ஓடாமையா போயிருப்போது. இயேசுவின் நாமத்தினால் வல்லம் இறங்கும்போது பிசாசு ஓடாமையா போயிருப்போது இல்லையா? நம்ம கத்தை நமக்கு வெளிப்படுத்தாமையா போயிருப்போம், கத்தை நம்மளோட பேசாமையா போயிருப்போம். நம்ம ஒருவேளை சில அறியாமைகள் இருந்தாலும் சில பலவீனங்கள் இருந்தாலும் கத்தை வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்காமையா போயிருப்போம். கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த சீஷர்கள், இயேசு கிறிஸ்து சீஷர் 3 வருஷம் இயேசுவோட கூட இருந்தான். இயேசு எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணாரு? முதல்ல பிசாசெல்லாம் தோற்றாங்க. எல்லா இடத்துலையும் பிசாசு தோற்றாரு. எல்லா இடத்தையும் போன்னு சொல்றாரு, ஓடுது, எல்லா காரியங்களும் நடக்குது. எல்லாத்தையும் இந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு நாள் இயேசு இல்லை, அவங்க கப்பல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிரயாணம் போய்கிட்டு இருக்காங்க. காற்றும் புயலும் பயங்கரமா அடிக்குது. அங்க இயேசு என்ன பண்றாரு? உங்களுக்கு உதவி செய்யலாமே கடல் மேல நடந்து வர. கடல் மேல நடந்தவங்க அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? ஐயோ ஆவேஸ், ஐயோ பேய் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நாள் பேய் வரட்டவங்க தான் இப்ப யாரை பார்த்து பயப்படுறாங்க? பேயை பார்த்து பயப்படுறாங்க. அதுவும் இன்னொன்று பாருங்க, அங்க கடல் மேல வர்றது பேய் நடந்து வரும்னு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனா இயேசு நடந்து வருவாருன்னு நம்பிக்கை. பேர்கள் கேட்கிற இயேசு சொல்ற, நான் அப்ப பயப்படாதீங்கன்னு சொன்னா பேர்கள், நீரையானால் நான் எதிர்த்து நடந்து வரணும் அப்படிங்கிறத நீ பேய் நடந்து வரும்னு நமக்கு விசுவாசம் இருக்கும். ஆனா பேய் நடந்து வருவாருன்னு விசுவாசம் இருக்காது. என்னுடைய சூழ்நிலையில பிசாசு இன்னும் என்னை மோசம் பண்ணணும்னு எனக்கு விசுவாசம் இருக்கலாம். ஆனா தேவன் என்னை இப்படிப்பட்ட சூழ்நிலை தூக்கி எடுப்பான்ற விசுவாசம் நமக்கு இருக்க மாட்டேன். அநேக நேரங்களில் பிசாசை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மேன்மைப்படுத்தி கொண்டும் நம்மை பிசாசு முன்பாக தாழ்மைப்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா தேவன் சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக ஒரு பக்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் கதை என்ன அபிஷேகம் பண்ணுவேன், உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்றார். இந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையை தரித்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தம்முடைய வல்லமையை நமக்கு விளங்கப்படுகிற தேவனாக இருப்பார். நம்ம இருக்கிறது தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் ஏன் என்னை பார்க்கல? என் போராட்டங்களின் மத்தியில என் தேவன் ஏன் என்னை இன்னும் காணவில்லை? எவ்வளவு நாட்கள் என் வேதனைகளோடு நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ? என்னோடு கூட கர்த்தர் வரலையோ? எவ்வளவு புதப்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய கண்கள் தாழ்மையுள்ளவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். தன்னுடைய வல்லமை விளங்கப்பட முடியும். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. பூமியைக்கும் உணாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் அவருடைய கண்களுக்கு தப்பி போக மாட்டீங்க. கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் பதியும். அவர் தன்னுடைய வல்லமை விளங்கப்பட முடியும். அவருடைய கண்களை மாத்திரமல்ல, அவருடைய செவிகளை, அவருடைய இருதயத்தில் உங்கள் பக்கமாய் திருப்பும். உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்குவோம். 7 கதவுகள் அடைக்கப்பட்டால் புதிய வழியை திறக்கிறது. கூட்டக்கூடாதபடி திறக்கிறதும் திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறதும் ஆகியது. உங்களுக்காய் வழிகளை ஆயத்தமான உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்?
தாழ்மையை கழித்துக் கொண்டவனா இருக்கிறோமா? ஹalleluya. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துகிறோமா? இல்ல மாயமான தாழ்மையினாலே நம்மை வருத்திக் கொண்டிருக்கிறோமா? ஹalleluya. மோசே போல என்னால முடியாது கர்த்தாவே, நான் இதை பண்ண மாட்டேன், ஹalleluya, எனக்குலாம் அது தகுதி இல்லை, நான் திக்குவாயா இருக்கேன், எனக்கு அப்படிலாம் யோசிக்க முடியாது, என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கெல்லாம் பாட்டு பாட முடியாது, மைக்கு பிடிச்சா ஆடுக்கை, என்னால் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஹalleluya. எவ்வளவு காரியங்களை நாம் மறுத்துக் கொண்டு இருக்கிறோம், என்னால் முடியாது என்று சொல்லி மறுத்துக் கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. தேவன் இதற்காகவே நீங்கள் பிறகு முன்பாகவே உங்களை முன்னறிந்தார். ஹalleluya. அவருடைய சித்தத்தின்படியே இம்மட்டுமா உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஹalleluya. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்கிறேன். அதில் அந்த தாழ்மை நமக்குள்ளே கொடுக்கப்படுவதாக. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும். கர்த்தாவே, நீர் என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து குப்புற விழுந்து கேட்டார், நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அதில் நீ சொல்லும் கர்த்தாவே, அடியே கேட்கிறேன், அதற்கு நான் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன், அதற்கு மீறி நடக்க மாட்டேன், என்னால் முடியாது என்று சொல்ல மாட்டேன், உடைய கோபத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். தாழ்மை கொள்ளும். தாழ்மை நான் என்ன கற்றுக்கொண்டு உண்மையான தாழ்மை தேவனிடத்தில் வெளிப்படுத்தும். என்னால் அல்ல, என்னால் ஏதாவது ஆகும் என்று யோசிக்கிறதற்கும் நான் தகுதியானவன் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனாலேயே உண்டாயிருக்கிறது. இரண்டாவது, நான் என்ற காரியம் இங்கே இருக்க வேண்டும். நானே என்று சொல்வது தேவனுக்கு மாத்திரமே உரியது. அவர் மாத்திரம் தான் சொல்லணும். நானே கர்த்தர் என்று அவர் மாத்திரம் தான் சொல்லணும். நானே இதை உருவாக்கினேன் என்று கர்த்தர் மாத்திரமே சொல்ல முடியும். நானே இதை காரியங்களை வாய்க்க செய்தேன் என்று கர்த்தர் மாத்திரமே சொல்ல முடியும். நான் தான் இதை பண்ணேன் ஒரு நாள் சொல்லாதீங்க. என்னுடைய புத்தினால இதை செய்தேன் என்று ஒரு நாள் சொல்லாதீங்க. என்னுடைய விருப்பத்துக்கு இணங்க நான் இதை செய்தேன் என்று சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கிற நான் என்கிற ஸ்வாமம் உடைக்கப்படுவதாம். ஹalleluya. சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தோடு இந்த நாள் வெளியே கடந்து போகும். ஒரு மாம்சமும் அதன் ஆசையும் அதன் ஆசை இச்சைகளும் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டவர்கள். இதனால விடுதலையோடு கடந்து செல்ல தேவனை உங்கள் இருதயத்தில் சுமந்தவர்கள், தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்தவர்கள் நாளிலே கடந்து செல்ல. அதுதான் உண்மையான தாழ்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல பெரும் பாத்திரங்களாக தான் இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்துல அப்படிதான் பயன்படுத்தப்பட முடியும். பெரும் பாத்திரங்கள், காலியான பாத்திரங்கள், அரைகுறை பாத்திரம் அல்ல, எனக்குன்னு கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிறேன்னு. காலியான பாத்திரமா இருக்கும்போதுதான் உனக்குள்ளாக இருந்த திராட்சரசம், மதுரமான திராட்சரசம், அநேகரை இனிப்பாக்குற, அநேகரை திருப்தியாக்குற திராட்சரசம் உன்னால் வெளிப்படும். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும். கர்த்தாவே, என்னுடைய காரியங்கள் முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து எதையும் உங்களுக்கு வச்சுட்டாங்க, எந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. நான் இப்படிதான் சொல்றேன், எந்த காரியங்கள் இருக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான எந்த காரியம் நமக்கு இருக்க வேண்டும். ஹalleluya. தேவனுக்கு பிரியமான எந்த காரியம் நம்ம இருந்ததுல இருக்கிறோம் இப்போ எம்டிமா அந்த நேரத்தை எடுத்துக்கணும். நம்முடைய தேவனுடைய சமூகத்துல நம்ம எம்டிமா, என்னுடையது எனக்கு எதுவும் வேண்டாங்க, என்னுடைய விருப்பத்துக்கு எனக்கு எதுவும் வேண்டாங்க. ஹalleluya. வாலிபர்கள் உங்கள் மனதில் ஹalleluya எதையாவது உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஹalleluya வாழ்க்கை துணையில நீங்களா ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் எடுத்துக்கணும். காரியம் ஹalleluya. கர்த்தர் உணர்த்துகிறார். சுயநீதி உடையவர்கள ஒரு நாள் தேவ சமூகத்தில் வராங்க. நான் இதை பண்ண கத்தாவே அதனால இதை செய்யுங்க, நான் இப்படி பண்ண கத்தாவே அதனால இதை செய்யுங்க. ஒரு நாள் கத்திட்ட கேட்காதீங்க. அதில் நான் நீதிமான இருந்தாலும்
நியாயாதிபதியோட நீதிக்காக வழக்காடாமல் அவருடைய இரக்கங்களுக்காய் கெஞ்சி, கிருபைக்காய் காத்து, இரக்கத்துக்காய் கெஞ்சி, கர்த்தாவே ஹல்லேலூயா உம்முடைய கிருபை வேணும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உம்முடைய நிலைமையை ஆசீர்வதிப்பார். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. தாழ்த்துகிறவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணுகிற கிருபையை தாழ்த்துகிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதனால பயப்படாதீங்க. கர்த்தருடைய சமுத்திரம் உங்களை தாழ்த்து, சுயநீதியை வச்சுக்கிட்டு போகாதீங்க. தேவ சமுத்திரம். ஹல்லேலூயா. 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 மனுஷருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு இருந்தார். அந்த நேரத்தில் கர்த்தர் மன்னிப்புகள், கர்த்தாவே நான் யாரையும் துணாந்துட்டு இருக்க மாட்டேன், நான் யாரு பின்னாடியும் அவங்களுக்காக வாதாட்டி இருக்க மாட்டேன், அவங்கள காக்கா பிடிச்சி அடைய மாட்டேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. மனுஷருடைய தயவை கர்த்தரே கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. 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 ஓ ஸ்தோத்திரமே துதிக்கிறோம். மனுஷருக்காக எந்த காரியத்தையும் செய்ய இணங்காதீங்க. தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்களையும் மனுஷர்களுக்காக செய்ய இணங்காதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் அலுவலகங்கள்ல இப்படிப்பட்ட சோதனைகள் வருமானால் கர்த்தருக்காய் தைரியமாய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மனுஷ தயவை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்பாக ஒரு நாள் தாழ்மைப்பட்டு போகாதீங்க. பிசாசை கண்டு பயப்படாது. ஹல்லேலூயா. பிசாசை ஒரு நாள் மகிமைப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லமையானது விளங்க முடியாது. ஹல்லேலூயா.